மாவீரன் 2வது நாள் ஒரு மிகப்பெரிய நம்பரை கலெக்ட் பண்ணியிருக்கு. முதல் நாளை விட 2வது நாள் அதிகமாக வசூல் பண்ணியிருக்கா இல்லையா அப்படிங்கிறத பார்ப்போம். அப்புறம் ஒவ்வொரு ஸ்டேட்லையும் எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கு, இதுவரை 2 நாள் வசூல் எவ்வளோ வந்திருக்கு, 25 கோடியை தாண்டிச்சா இல்லையா அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ அப்புறம் மாமன்னன் படத்தோட வசூல், இன்சீடியஸ் பார்ட் 5, எம்ஐ பார்ட் 7 அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் சில படங்களோட வசூலையும் பார்க்க போகிறோம். அப்புறம் மாவீரன் ரிலீஸ் ஆன இதே சமயத்தில் தான் பிளாக் ஷீப் அந்த டீமோட பாபா பிளாக் ஷீப் அப்படிங்கிற ஒரு படமும் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ அந்த படத்தோட 2 நாள் வசூல் எவ்வளோ அப்படிங்கிறத பார்ப்போம். அப்புறம் ரொம்ப நாளாக நம்ம சேனலில் கேட்கப்பட்டு இருந்த ஒரு படம் சுப்பிரமணியபுரம். அந்த படத்தோட பட்ஜெட் என்ன, வசூல் என்ன, அந்த படத்துக்கு எவ்வளோ ஷேர் வந்திருக்கு, எவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்கு, முதற்கொண்டு எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானோட ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று வீடியோவில் நான் ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருந்தேன், அதை நிறைய பேர் கண்டுபிடிச்சிருந்தீங்க. ஸோ அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத பார்த்துட்டு வாங்க. ஸோ ஆமாங்க, பிரியமுடன் மூவி தான். அதில் விஜய் கௌசல்யாவை ஃபஸ்ட்டு மீட் பண்ணும்போது, அதாவது அவர் அப்போ தான் பார்ப்பார் அந்த பொண்ணையே அந்த படத்தில். அப்போ வர சீனு, அந்த சீன்லாம் நல்லா தான் இருக்கும். மியூசிக்கும் டைட்டானிக் மியூசிக்கை போட்டு உணவே நல்லா பிரமாதமாக இருக்கும். ஸோ இதை கரெக்டாக கண்டுபிடிச்ச முதல் 5 பேர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்த்திக் கண்டுபிடிச்சிருக்காரு. பிடிச்சிருக்காரு. அப்புறம் பரதன், ஃபஸ்மீர் ராக்கு, டர்மன் ஷார்வின், சல்மான் அப்படிங்கிற இந்த முதல் 5 பேர் இவங்க தான். ஸோ இவங்க தான் முதல் 5 பேர் கண்டுபிடிச்சிருக்காங்க. இன்றைக்கான ஃப்ரேமு வழக்கமாக நம்ம ஏதோ ஒரு தூரத்துலேருந்து, ஒரு அவுட் ஆஃப் ஃபோக்கஸ்லேருந்து ஒரு விஷயத்தை காட்டுவோம், இல்லை ஏதோ ஒன்று பின்னாடி நிற்கிற மாதிரி, இல்லை சில் அவுட்டில் காட்டுவோம். இந்த வாட்டி இந்த ஃப்ரேமில் ஒரு ஹீரோவை அப்படியே அது யாருன்னு தெரிகிற மாதிரி இருக்கும். ஆனால் அது என்ன படம்னு நீங்கள் கெஸ் பண்ணணும். ஸோ அதுதான். ஸோ ஃப்ரேமை பாருங்கள், கெஸ் பண்ணுங்கள். ஸோ வசூலை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக், நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைபோ, அவ்வளோதான் நான் கேட்க போகிறேன். இன்சீடியஸ் த ரெட் டோர் டே 10 கலெக்ஷன் இந்தியாவில் 70 லட்சமும், வேர்ல்டு வைடு $5.5 மில்லியன் கலெக்ட் பண்ணியிருக்கு. 45 கோடி வருது. ஸோ இந்த படம் இந்தியாவில் மட்டும் இது வரையும் 16 கோடி 81 லட்சமும், வேர்ல்டு வைடு $97.8 மில்லியன் 808 கோடி வருது. இந்த படத்தோட ப்ராஃபிட்டை நாளைக்கு பார்ப்போம். ஸோ மிஷன் இம்பாசிபிள் 7 டே 4 கலெக்ஷன் இந்தியா முழுக்க 9 கோடியே 75 லட்சம் நேற்று மட்டும் வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு $65 மில்லியன். ஸோ நேற்று அடிச்சு தூக்கிடுச்சு மிஷன் இம்பாசிபிள். 537 கோடி வருது. இந்த படத்தோட டோட்டல் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் இதுவரையும் இந்தியாவில் மட்டும் 4 நாள் வசூல் 42 கோடியே 15 லட்சம், வேர்ல்டு வைடு $132 மில்லியன், 1091 கோடி கிட்ட வருது. ஸோ கண்டிப்பாக இன்னைக்கு சண்டே ஒரு பெரிய நம்பரை இந்த படம் கலெக்ட் பண்ண போது. இந்த படத்தோட பட்ஜெட் அப்படிங்கிறது $290 மில்லியன், 2400 கோடி கிட்ட வருது. ஸோ அதுக்கு அடுத்ததான் பேபி. இந்த படத்தோட போஸ்டர்லாம் பார்க்கும்போது வித்தியாசமாக இருக்குது. ஸோ 2 நாளில் பெரிய வசூலாக எடுத்திருக்கு. ஸோ எவ்வளோ வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, டே 2 ஆந்திரா தெலுங்கானாவில் 5 கோடியே 10 லட்சமும், வேர்ல்டு வைடு 6 கோடியே 65 லட்சமும் வசூல் பண்ணியிருக்கு. ஸோ ஆந்திரா தெலுங்கானாவில் 9 கோடியே 75 லட்சம், வேர்ல்டு வைடு 12 கோடியே 70 லட்சம். ஸோ இந்த படத்தோட பட்ஜெட் அப்படிங்கிறது 14 கோடி. வெறும் 16 கோடி இந்த படம் வசூல் பண்ணாலே பிரேக் ஈவன் பண்ணி ப்ராஃபிட் ஜோனுக்குள்ளே போயிடும். ஸோ இப்போவே 2 நாள்லேயே இந்த படம் கிட்டத்தட்ட 85லேருந்து 90% கிட்ட வந்துடுச்சு. ஸோ ஒரு பெரிய வசூல் எடுக்க போகுது. சத்யா பிரேம் கி கதா இந்த படத்தோட டே 17 கலெக்ஷன் இந்தியா முழுக்க 1 கோடியே 75 லட்சமும், வேர்ல்டு வைடு 2 கோடி நேற்று வசூல் பண்ணியிருக்கு. ஒரு பெரிய வசூல். இந்த படம் வேர்ல்டு வைடு இது வரையும் 77 கோடியே 61 லட்சம் வசூல் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட ஷேர் டீட்டெயிலாம் வரப்போகிற நாட்களில் பார்ப்போம். அதுக்கடுத்ததான் மாமன்னன் படத்தோட டே 17 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 22 லட்சமும், ஆந்திரா தெலுங்கானாவில் 15 லட்சமும், வேர்ல்டு வைடு 41 லட்சமும் வசூல் பண்ணியிருக்கு. இந்த படம் தமிழ்நாட்டில் 46 கோடியே 1 லட்சமும், ஆந்திரா தெலுங்கானாவில் 39 லட்சமும், வேர்ல்டு வைடு 59 கோடி வசூல் பண்ணியிருக்கு. ஸோ ஒரு நண்பர் கேட்டார், என்ன ப்ரோ ரொம்ப நாளாக இந்த 58 கோடியிலே இருக்குன்னு. ஸோ 56 கோடி 57 கோடி அதுக்கப்புறம் 50 லட்சத்துக்கு கம்மியாக தான் வந்துச்சு. ஸோ அதனால் ரொம்ப நாளாக நீங்கள் அந்த 56 57ன்னு பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப நாளாக நான் ஒரே கவுண்ட்டு சொல்கிற மாதிரி அது தோணும். ஸோ அது நிறைய சமயம் எனக்கே தோணுது. ஏன்னா நேற்று தானே இதே வசூலை சொன்னோம், போய் பார்த்தா இதுக்கும் ஒரு 40 லட்சம் வித்தியாசம் இருக்கும். ஆனால் ரொம்ப நாளாக எனக்கே ஒரு 3 நாளாக நான் 58 லட்சம்னு சொன்ன மாதிரி எனக்கே ஞாபகம் இருக்குது. நம்ம தான் எங்கே மிஸ்டேக் பண்ணுறோமான்னு நானும் மறுபடியும் ஃபஸ்ட் இயர்லேருந்து எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணி பார்த்தேன், கரெக்டாக தான் வருது. அப்புறம் பாபா பிளாக் ஷீப் அப்படிங்கிற மூவி. ஸோ பிளாக் ஷீப் அப்படிங்கிறவங்க யூடியூப் சேனல் ஆர்ஜே விக்னேஷ்காந்த் அவர் இந்த மாதிரி யூடியூப் சேனல் வச்சுருக்காரு. இது இல்லாமல் ஒரு பக்கம் ஓடிடி, ஒரு பக்கம் சேட்டலைட் சேனலே வச்சுருக்காங்க. ஸோ ஒரு யூடியூப்ல இருந்து வேறு பிளாட்ஃபார்முக்கு அடி எடுத்து வச்சு அங்கேயுமே சக்ஸஸ்ஃபுல்லாக போய்கிட்டு இருக்க ஒரு டீம் இவங்க. உண்மையிலேயே எல்லாருக்குமே ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். இப்படிப்பட்ட ஒரு டீம் இருந்தால் கண்டிப்பாக எல்லாருமே
வந்து ஜெயிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு டீம் இவங்க எல்லாருமே பயங்கர பாசிட்டிவான டீம். ஸோ இப்போ இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க சினிமாவுக்கு வர்றதும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சினிமாவுக்கு வந்து அங்கேயுமே வந்து இவங்க கால் தடம் பதிக்கிறாங்க. அப்படிங்கும்போது அதுலேயுமே ஒரு யூடியூபராக எனக்குமே ஒரு பெரிய சந்தோஷம். ஒரு யூடியூப்லேருந்து போய் ஒரு பெரிய சக்ஸஸ் ஆகுறாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் யூடியூப் வீடியோவையே கொண்டு போய் படமாக போட்டது இருக்குல்ல, அதுதான் அங்கே கொஞ்சம் வந்து என்னடா இது ஏன்டா இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு தோணுது. ஸோ என்னன்னா ஆக்சுவலாக இந்த படம் ரிலீஸ் ஆகிறதே எனக்கு தெரியாது. இது வந்து ஏதோ ஒரு யூடியூப் வீடியோ, யூடியூப்காக அம்மு அபிராமி இவங்க கூப்பிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. ஸோ வழக்கமாக இவங்க இந்த மாதிரி செலிபிரிட்டியெல்லாம் கூப்பிட்டு வருவாங்க. ஸோ உண்மையிலே அதை பார்க்கும்போது தியேட்டரில் ரிலீஸ் ஆகிற படம் இல்லை ஓடிடியில் ரிலீஸ் ஆகிற படம் கூட எனக்கு தோணலை. இது ஏதோ இவங்க இது மாதிரி ஓடிடி சேனல் வச்சுருக்காங்க, அது மாதிரி ஒரு வெப் சீரிஸ் மாதிரி இவங்க விட்றாங்க போல், ஒரு யூடியூப் வீடியோ மாதிரி தான் விட்றாங்க போல் அப்படின்னு தான் நான் நம்பினேன். ஆனால் நேற்று நம்ம சேனலில் வந்து பாபா பிளாக் ஷீப்னு ஒரு படம் வந்திருக்கு ப்ரோ, அது பார்க்கலையா நீங்கள், அதுக்கு வசூல் சொல்லலையான்னு கேட்கும் போது தான் அப்படி ஒரு படம் வந்திருக்கா, எங்கே போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான வசூலை கேட்கும் போது தான் ஆஹா அப்படி ஒரு படம் வந்திருக்கா, ஏன் இப்படி பண்ணுறீங்க. அட்லீஸ்ட்டு இவங்களோட அந்த தம்ப்நெயில் டெம்ப்ளேட் இருக்கும்ல, பிளாக் ஷீப்போட தம்ப்நெயில் டெம்ப்ளேட்டு, அதிலிருந்து வெளியே வந்தாவது கொஞ்சம் வித்தியாசமான ஒரு போஸ்டரையாவது ரெடி பண்ணி இவங்க இது பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக நிறைய பேருக்கு இந்த படம் வந்ததே தெரியலை. அந்த அந்த சேனலோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கோ அந்த ஓடிடியோட சப்ஸ்கிரிப்ஷன் வச்சுருக்கவங்களுக்கு மட்டும்தான் இந்த படம் வந்திருக்கதே தெரியுது. ஸோ இது இல்லாமல் வேறு யாருக்கா இந்த படம் வந்திருக்கு, இல்லை ப்ரோ இது ஒரு படம் தான் ப்ரோ வந்ததுக்கு பெரிய ப்ரொமோஷன்லாம் நடந்திருக்கு ப்ரோ அப்படின்னா எனக்கு தெரியல. உண்மையிலே நானும் பொழுதோட யூடியூப்லேயும் ட்விட்டர்லேயும் ஃபேஸ்புக்லேயும் தான் இருக்கேன். ஆனால் இப்படி ஒரு படத்தோட போஸ்டரையும் எங்கேயும் பார்க்கல. ஸோ என்னென்னா இந்த மாதிரி யூடியூப்லேயே இருக்காங்க, ப்ரொமோஷன்லாம் என்னன்னு தெரியும், ப்ரொமோஷன் எப்படி பண்ணுங்கிற ஐடியாவும் இருக்கும். ஆனால் ஏன் இந்த அளவுக்கு ஒரு ப்ரொமோஷன் ரொம்ப கம்மியான ஒரு படம் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. ஸோ Day 2 கலெக்ஷன் இது வந்து எவ்வளோ வசூல் பண்ணியிருக்குன்னா 1,75,000 அது வசூல் பண்ணியிருக்கு. ரொம்ப கம்மியான ஸ்க்ரீன்ஸ் தான் கிடச்சிருக்கு. ஸோ அதுவும் எதுவும் பெருசாக ஃபுல்லுலாம் ஆகலை. ஸோ டோட்டலாக வந்து 2 நாள் வசூல் அப்படிங்கிறது 4,05,000. இந்த படத்தோட பட்ஜெட் அப்படிங்கிறது இவங்க சொல்கிறது 2,25,00,000. ஆனால் இவங்களோட அந்த கேஷ் அண்ட் குரூவெல்லாம் பார்த்தா கண்டிப்பாக இந்த படம் வந்து ஒரு 20,000 to 30,00,000 கூட செலவாயிருக்காது அப்படின்னு தோணுது. ஏன்னா ஆர்டிஸ்ட் மொத்தமாக அவங்களது தான். ஸோ அவங்களுக்குலாம் எப்படி நம்மளுக்கு தெரியும், இவங்களுக்குலாம் கோடிக்கணக்கிலையோ இல்லை பெரிய லட்சக்கணக்கிலையோ சம்பளம் கொடுக்கணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. ஸோ தெரியுது, பார்க்கும்போது க்ளீனாக தெரியுது. இதை படம் பார்த்துருந்தீங்கன்னா எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. ஸோ அதுக்கடுத்து தான் மாவீரன் படத்தோட Day 2 கலெக்ஷன். Day 1 பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 12 கோடி கிட்ட வசூல் பண்ணியிருந்தது. தமிழ்நாட்டில் மட்டுமே ஒரு 7.5 கோடி. ஸோ தமிழ்நாட்டில் 2வது நாள் வசூல் அப்படிங்கிறது 8,55,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஆந்திரா தெலுங்கானாவில் 1,05,00,000, கேரளாவில் 22,00,000, கர்நாடகாவில் 1,15,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 40,00,000, ஓவர்சீஸில் 2,10,00,000, வேர்ல்டு வைடு 13,47,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. 2வது நாள் வசூலில் அடிச்சு பிரித்து மேய்ஞ்சிட்டு போயிடுச்சு. ஸோ வழக்கமாக இந்த மாதிரி படங்கள்லாம் ஃபஸ்ட்டு டே அந்த ஓப்பனிங் அப்படிங்கிறது பெருசாக இருக்கும். ஸோ செகண்ட் டே தேர்ட் டேலாம், ஏன்னா இந்த படத்துக்கு ஒரு மிக்ஸ்டு ரிவ்யூ தான் வந்திருக்கு. ஸோ என்னன்னு தெரியல, சில பேர் வீம்புக்குன்னு இந்த படம் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டா நம்மளை வந்து ஒரு கெத்தாக பார்ப்பாங்கங்கிறதுக்காக சொல்கிறாங்களா என்னன்னு தெரியல. ஆக்சுவலாக எனக்கு படம் பார்த்து எனக்கு இந்த படம் வந்து ஒரு மொக்க படம், எதையோ வந்து ஒரு படத்தில் போய் மாட்டிக்கிட்டோமே அப்படிலாம் எனக்கு தோணவே இல்லை. நான் சத்தியமாக ஒரு நல்ல பயங்கரமாக என்னை என்டர்டெயின் பண்ண படமாக தான் நான் மாவீரனை பார்க்குறேன். ஸோ நான் எப்போவுமே வந்து இந்த கூட்டத்தோட ஒப்பீனியன் போய் அப்படியே அதோட ஜெல்லாகி வரவன் கிடையாது. ஸோ அந்த ஆட்டு மந்த கூட்டம் மாதிரி நான் போகிறவன் கிடையாது. எனக்குன்னு தனி ஒப்பீனியன் இருக்குது, என்னோட கருத்தை தான் சொல்லுவேன். இந்த ஊரே கொண்டாடுற ஒரு படத்தை நல்லா இல்லைன்னு நான் இதே சேனலில் சொல்லியிருக்கேன். ஊரே நல்லா இல்லைன்னு சொன்ன ஒரு படத்தை நல்லா இருக்கணும் கொண்டாடி இருக்கேன் நான். ஸோ அப்படி பார்க்கும்போது மாவீரன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பர்சனலாக. ஸோ ஆனால் வசூலுமே நான் எப்படி எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்கிறேனோ அந்த மாதிரி எல்லாரும் பிடிச்சிருந்தா ஒரு வசூல் வரும்ல, அப்படிப்பட்ட ஒரு வசூல் தான் வந்திருக்கு இந்த 2 நாளில். ஸோ தமிழ்நாட்டில் 16,18,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஆந்திரா தெலுங்கானாவில் 2,02,00,000, கேரளாவில் 40,00,000, கர்நாடகாவில் 2,11,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 66,00,000, ஓவர்சீஸில் 4,05,00,000, வேர்ல்டு வைடு 25,42,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. வெறும் 2 நாளில் 25 கோடிக்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு. கண்டிப்பாக இந்த படம் ஒரு பெரிய வசூல் எடுக்க போகுது, பெரிய லாபத்தை கொடுக்க போகுது அப்படிங்கிறது க்ளீனாக தெரியுது. ஸோ இந்த படத்தோட ஷேர் டீட்டெயில்ஸ்லாம் வரப்போகிற நாட்களில் நம்ம பார்ப்போம். அப்புறம் சுப்பிரமணியபுரம் 2008. ஸோ ரொம்ப நாளாக ஒரு நண்பர் கேட்டுக்கிட்டு இருக்காரு. நான் ஆல்ரெடி ஆக்சுவலாக இந்த படத்துக்கு வசூல் போட்டிருக்கேன், ஆனால் ரொம்ப பெருசாக டீப்பாக போடல. சும்மா இந்த படம் இவ்வளோ தான் டோட்டலாக கலெக்ஷன் படித்து இந்த படத்தோட பட்ஜெட் எவ்வளோ தானே. ஸோ இப்போ நம்ம ஷேர் டீட்டெயிலோட போடுவோம். ஸோ இந்த படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இப்போ இன்றைக்கி சில டேரக்டர்ஸ் படம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இவங்களாம் உண்மையிலே டேரக்டரா? எதுக்கு இவங்களாம் படம் எடுக்க தெரியுமா, ஷார்ட் வைக்க தெரியுமா, ஒரு படத்துக்கு டைட்டில் வைக்க தெரியுமா, ஹீரோ கேஸ்டிங் செலெக்ஷன் பண்ண தெரியுமா, ஹீரோ செலக்ட் பண்ண தெரியுமா, ஒரு ஹீரோயினுக்கு எப்படிப்பட்ட ரோல் கொடுக்கணும் தெரியுமா அப்படின்லாம் நம்ம யோசிக்கக்கூடிய டேரக்டர்லாம் இன்றைக்கி படங்கள் பெரிய பெரிய ஹீரோக்கெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க.
ஆனால் டைரக்ஷன் நல்லா தெரிஞ்சவர் 2 படத்தில் தான் யார் டைரக்ஷனில் எனக்கு என்னெல்லாம் தெரியும்னு நம்மக்கிட்ட ப்ரூவ் பண்ணவர் சசிகுமார். ஸோ சசிகுமாரோட முதல் படம் சுப்பிரமணியபுரம், 2வது படம் ஈசன், 2மே உண்மையிலே தரமான சம்பவம். நான் சொல்கிறேன், சசிகுமார் இன்னொரு படம் எடுத்தாருன்னா அந்த படமும் ஒரு பிக்கஸ்ட் பிளாக் பஸ்டர் தான். இப்போ கூட ஏதோ ஒரு வெப் சீரிஸ் ஒன்று எடுத்துக்கிட்டு இருக்காரு. ஸோ ரொம்ப சந்தோஷம் மறுபடியும் அவர் டைரக்ஷனுக்கு போனதுக்கு. ஸோ அவரோட இந்த படம் அப்படிங்கிறது உண்மையிலே அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு 100 படம் வந்ததுன்னு எங்களை தமிழ் சினிமாவில் சுப்பிரமணியபுரம் மாதிரி. ஸோ சுப்பிரமணியபுரம் அப்படிங்கிறது தமிழ் சினிமாவோட ஒவ்வொரு டைம்லையும் ஒவ்வொரு புரட்சி நடக்கும்ல, ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் ஒவ்வொரு புரட்சி நடக்கும். ஸோ எப்படி வந்து ஒரு தலை ராகம் ஒரு புரட்சியோ, எப்படி வந்து பருத்தி வீரன் ஒரு பெரிய புரட்சியோ, இந்த மாதிரி தமிழ் சினிமாவில் அப்பப்போ ஒரு பெரிய புரட்சி நடக்கும். ரயில் பயணங்களில் ஒரு பெரிய புரட்சி, 16 வயது நிலை தமிழ் சினிமாவோட ஒரு பெரிய புரட்சி, அதே மாதிரியே புதிய பாதை. ஸோ இந்த மாதிரி படங்கள் மாதிரி தான் ஒரு சுப்பிரமணியபுரம். ஸோ இந்த சுப்பிரமணியபுரம் அப்படிங்கிறது இந்த படத்தோட டைரக்டர் அப்படிங்கிறவர் சசிகுமார். அவரே இந்த படத்தில் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பார். ஸோ இந்த படத்தில் ஸ்க்ரீன் பிளேலேருந்து எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ நான் இந்த படத்தோட வசூலை சொல்கிறேன். இந்த படத்தோட பட்ஜெட் அப்படிங்கிறது 65 லட்சம். ஸோ நீங்கள் தமிழில் பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. தமிழ்நாட்டில் மட்டும் 23 கோடியே 50 லட்சமும், வேர்ல்டு வைடு 26 கோடியே 50 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 30 மடங்கு 40 மடங்கு இருக்கும் நினைக்கிறேன். ஸோ நான் கவுண்ட் பண்ணல. ஸோ ஷேர் பார்த்திங்க அப்படின்னா 14 கோடியே 35 லட்சம். இந்த படத்தை வந்து தியேட்ரிக்கல் ரைட்ஸுக்கு வந்து 85 லட்சத்துக்கு வந்து விற்றுருக்காங்க. ப்ராஃபிட்டு 13 கோடியே 50 லட்சம். வெறும் 65 லட்சம் செலவு பண்ண இந்த ப்ரொடியூசருக்கு இந்த படம் ஒரு மிகப்பெரிய ப்ராஃபிட்டை கொடுத்துருக்கு. ஸோ இந்த படம் உங்களுக்கு எத்தனை பேருக்கு பிடிக்கும், எத்தனை பேருக்கு ஃபேவரட் அப்படிங்கிறத கேள்வியே கிடையாது. எத்தனை முறை பார்த்துருக்கீங்க அப்படிங்கிறத மட்டும் சொல்லுங்கள். ஸோ இதே மாதிரி ஒரு வீடியோவில் இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்டில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.